சோஃபா, தூக்கி போறானே புள்ள போல தோளு மேல சோஃபா, தூக்கி போறான் ஒவ்வொரு நிமிஷமும் கூண்டி, குளிரும். சரியா? ஸோ காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வெட்டியா வீட்டில் படுத்து கிடக்குறீங்களா? ஸோ நீங்கள் படுத்து கிடக்கிறது எங்களோட சோஃபாவில் படுத்துங்க. உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டு படுத்தாலுமே கொழுப்பெல்லாம் அசால்ட்டாக கரைஞ்சு போயிடும். நீங்கள் ஓட ஆடி தெரிய தேவையில்லை. எங்கள் சோஃபாவில் படுத்து கிடந்தாலே போதும். இதுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலான மெட்டீரியல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி உங்களுக்காக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். மெயினாக வேலைக்கு போகாத தண்டச்சோறு மாதிரி வீட்டிலேயே படுத்து கிடக்கிறியாடா அப்படின்னு அப்பா திட்டும் போது கண்டிப்பாக நீங்கள் இந்த சோஃபாவில் படுத்து கிடங்க. அவர் திட்டுறதே உங்கள் காதில் விழுவாது. பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எங்களால் கொடுக்க முடியுதுன்னா நானும் எங்கள் அப்பா மட்டும் தான் அந்த கடையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்களே செஞ்சு கொடுக்குறதுனால தான் இந்த மாதிரி பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க முடியுது. வாங்க பெஸ்ட் ப்ரைஸில் பார்த்து பண்ணிக்கலாம். பெரிய பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சிருக்கவங்களாம் அவங்களோட ப்ராடக்ட்டை விளம்பரம் பண்ணுறதுக்காக நடிகைகளுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசை கொடுத்து அவங்கள நடிக்க வச்சு அந்த நடிச்சதை டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதை மக்கள் பார்த்து எல்லாம் போய் அவங்களோட ஃபர்னிச்சரை வாங்குவாங்க. இப்படி ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ஒரே ஆள்